அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னன்னா, நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, நீங்கள் பப்புடு மாவு யூஸ் பண்ணுறீங்களா? அந்த மாவு எங்கள் ஊர்லலாம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி கேட்டவங்களுக்காக நான் அந்த பப்புடு மாவு பாக்கெட்டே வீடியோவில் காமிச்சிருக்கேன். மறுபடியும் நான் ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தீப சுடர் உளுத்தம் பருப்பு மாவு தான். அப்பளம் மாவு என்ன பெயர்? கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான். இவங்க மட்டும் இல்லை, நிறையா பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, எப்படி இந்த மாவு வாங்குறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெறும் வெள்ளை உளுந்து இருக்குல்ல, அது வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி உங்கள் சைடில் ஆலையில் கொடுத்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் நான் ஆல்ரெடி பப்புடு மாவு எப்படி ரெடி பண்ணுறது, பப்புடு போடுறதுக்கு என்னென்னலாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அதில் போய் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் செஞ்சு செஞ்சு பாருங்கள். அப்புறம் இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 1 கிலோ உளுந்து மாவுக்கு எத்தனை அப்பளம் வரும், எண்ணிக்கை மற்றும் வெயிட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஸ்டர், 1 கிலோக்கு 1 கிலோ மாவு நம்ம போட்டோம்னா 1.25 கிலோ வரும். அப்புறம் எத்தனை பப்புடு வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்னதாக போட்டோம்னா ஒரு கிலோவுக்கு எப்படியும் 250 பப்புடு வந்துடும். நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிங்க அப்படின்னா 200 பப்புடு கிட்ட வரும் சிஸ்டர். நம்ம போடுற சைஸை பொறுத்து தான் இருக்குது. நம்ம குட்டி குட்டியாக போட்டோம்னால 60 பப்புடு கூட 1/4 கிலோவுக்கு நிற்கும். அதான் சிஸ்டர், நான் இது வரைக்கும் எண்ணினது கிடையாது. வாங்கினவங்க எண்ணி பார்த்துட்டு 1/4 கிலோவுக்கு இத்தனை பப்புடு இருந்துச்சு. நான் பெருசாக போட்டிருந்தேன் அப்படின்னா 40 பப்புடு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக நான் போட்டிருந்தேன் அப்படின்னா 50 பப்புடு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. 1 கிலோ மாவு நீங்கள் போட்டு இடித்து ரெடி பண்ணிங்கன்னா 1.25 கிலோ 1/4 கிலோ தான் எக்ஸ்ட்ரா வரும் சிஸ்டர். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, ஹாய்மா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சிஸ்டர். எனக்கு இந்த மாதிரி அப்பளம் போடும் பலகை வாங்கி தரீங்களா? என்ன விலை வரும்? 5 பலகை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிஸ்டர், நீங்கள் நான் இங்கேருந்து வாங்கி அனுப்புறதை விட நீங்கள் உங்கள் ஊர்லேயே ஆசாரி கடை இருக்கோம்ல, அந்த கட்டில், அரிகால், ஜன்னல்லாம் செய்வாங்கல்ல, மரவாடி, அங்கே போயிட்டு நீங்கள் இந்த பலகையை காமிச்சு பப்புடு போடுறதுக்கு இந்த மாதிரி எனக்கு துண்டு துண்டாக இந்த சைஸில் பலகை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலே செஞ்சு கொடுப்பாங்க. நான் அப்போ செய்யும் போது 9 10 பலகை 1000 நினைக்கிறேன், 1000. அதுக்கப்புறம் ஒரு 10 பலகை வாங்கிட்டு வந்தேன். எப்படியும் நான் ஒரு 15 20 பலகை கிட்ட வச்சுருக்கேன். அது எல்லாமே 2000 கிட்ட வாங்கினது சிஸ்டர். பழைய பலகை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. பழசு இல்லை, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் சிஸ்டர் இருக்குது. நீங்கள் வேணால் மரவாடியில் போயிட்டு செய்ய கொடுத்து அது 1 மாதம் வரைக்கும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி வெயிலில் காய வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா பழகிடும் சிஸ்டர். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.